மக்கள் மற்றும் தொண்டர்கள் எதிர்பார்க்கும் கூட்டணி அமைத்து 2026இல் அதிமுக பொற்கால ஆட்சி அமைக்கும் என்று அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். சென்னை வானகரத்தில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் அதிமுக பொதுக்குழு மற்றும் செயற்குழு கூட்டம் கட்சியின் அவைத் தலைவர் தமிழ்மகன் உசேன் தலைமையில் நடைபெற்றது. பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மற்றும் முன்னாள் அமைச்சர்கள், நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்ட மூத்த நிர்வாகிகள் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டனர். பொதுக்குழுவில் நிறைவுரையாற்றிய எடப்பாடி பழனிசாமி, தமிழகத்தில் மக்கள் விரோத ஆட்சி நடைபெறுவதாகவும் மக்கள் வெறுக்கக்கூடிய இந்த ஆட்சியை அகற்றுவதற்கு அதிமுக நிர்வாகிகளும் தொண்டர்களும் கடுமையாக உழைக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். அதிமுக ஆட்சியின் போது நிறைவேற்றப்பட்ட மக்கள் நலத்திட்டங்களை தமிழக மக்களிடம் எடுத்துக் கூறி மீண்டும் அதிமுக ஆட்சி அமையும் என்பதை தொண்டர்கள் பேசும் பொருளாக்க வேண்டும் என்று இபிஎஸ் கேட்டுக்கொண்டார். மக்கள் எதிர்பார்க்கின்ற கூட்டணி அமையும், கழக நிர்வாகிகள் தொண்டர்கள் எதிர்பார்க்கின்ற கூட்டணி அமையும், மக்கள் விரும்புகின்ற கூட்டணி அமையும். அதே அந்த கூட்டணி மூலமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் கூட்டணியும் பெரும்பான்மையான இடங்களில் 2026 சட்டமன்ற பொதுத்தேர்தலில் வெல்லும், வெற்றி பெறும், ஆட்சியை பிடிப்போம். முன்னதாக கூட்டத்தில் பெஞ்சல் புயல் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்காத திமுக அரசை கண்டித்தும் டங்ஸ்டன் சுரங்கத்தை தடுக்காததை கண்டித்தும் தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன.